ஞாயிறு நோக்கி நடப்போம், இறை வார்த்தையை உயிராக்கி இறைவனை வாழ்வாக்கி வாழ்வோம். வாருங்கள், இறை வார்த்தையை அறிந்து அன்பு செய்து சாட்சிகளா. போல இறங்கி வர வேண்டும், வல்லமை தர வேண்டும், வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், வல்லமை தர வேண்டும், வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், வல்லமை தர வேண்டும், வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக வாழ வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், வல்லமை தர வேண்டும், வல்லமை தர வேண்டும். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை ஞாயிறு நோக்கி நடப்போம் என்ற திருவழிபாட்டில் உங்களோடு சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று பாஸ்கா காலத்தினுடைய 4வது ஞாயிறுக்குள் நாம் நுழைகின்றோம். இன்றைய வாசகங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவர் தருகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், ஆண்டவரே நம் ஒவ்வொருவருக்கும் நல்லாயனாக இருக்கிறார். ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் வாயில் காவலாக இருக்கின்றார். ஆடுகளுக்கு எப்படி தன்னுடைய ஆயன் ஆடுகளை காத்து வருகின்றது போல நல்ல ஆயன் நம் ஒவ்வொருவருக்கும் காவலாக இருந்து நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி வருகின்றார். எனவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நம்மோடு பயணிக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு ஒவ்வொரு நாளும் நம்முடைய பயணத்திலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் நல்ல ஆயனாக இருக்கின்றார். நாம் பல நேரங்களில் ஆண்டவருக்கு இரக்கமுள்ளவராக இல்லாத தருணத்திலும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். எனவே இல்லாத சந்தர்ப்பங்களை நினைத்து மீண்டும் ஒரு முறை ஆண்டவர் மேல் இரக்கமுள்ளவர்களாக இருக்க தொடர்ந்து இந்த வழிபாட்டிலே பங்கு கொள்வோம். நீ செய்த அனைத்து நன்மைத்தனங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறி உண்மை போற்றுகின்றோம். இன்றைய நாளுக்காகவும் உமக்கு தரும் மறையறைக்காகவும் உண்மை வழிநடத்துவதற்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து உமது அன்பும் வழிநடத்தலும் நிறைவாக கிடைத்திட அருள்தாருமாமே. அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன் என்ற ஆண்டவரே, அணு ஆயுத உற்பத்தி, விற்பனை, போட்டிகள், பொருளாதார ஒடுக்குமுறைகள், உடல்கள் நசுக்கப்பட்ட மக்களின் பரிதாபமான வாழ்வுகள், கொலைகள், அழிப்புகள் என்று உலகில் நடைபெறும் வன்முறை கலாச்சாரம் நீங்கவும், நீர் விட்டுச் சென்ற அமைதி ஒவ்வொருவரின் உள்ளங்களில் தங்கவும், உலகின் எட்டு திக்கும் உமது அரசாட்சி மலரவும்,
சிறுவர்களாகிய நாம் உம்மை வேண்டுகிறோம். ஆமென். வழிநடத்தலின் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மறைப்பாடசாலை மாணவர்களாகிய நாம் இறை பக்தியிலும் இறை விசுவாசத்திலும் ஒழுக்கத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கவும் துரியாவியர் நம்மை வழிநடத்த அருள் புரிந்தருளும். ஆமீன். நலன்களுக்கெல்லாம் ஊன்றே இறைவா, சிறுவர்களாகிய எமது வாழ்வில் நம்மை வழிநடத்த நீர் தந்த பெற்றோர், ஆசிரியர்கள், குருக்கள், துறவிகள், பெரியவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இவர்களின் குரலுக்கு செவிசாய்த்து நீர் காட்டும் பாதையில் நற்பிள்ளைகளாக நாம் வளரவும், அனைவரையும் மதித்து நடக்கவும், பண்பையும் கீழ்ப்படியும் உள்ளத்தையும் எமக்கு தந்து வழிநடத்தும் இறைவா. ஆமென். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பாஸ்கா காலத்தில் 4ஆம் ஞாயிறு நல்லாய ஞாயிறு ஆகும். நல்லாயனாகிய ஆண்டவர் எமக்கு குறையேதும் வைப்பதில்லை. எத்தீங்கிலிருந்தும் எம்மை பாதுகாப்பவர் அவரே. எனக்கு புத்துயிர் அளித்து புதுவாழ்வு அளிப்பவர் அவரே. என் தலையில் நறுமண தைலம் பூசி என்னை பாதுகாப்பதும் அவரே. நல்லாயனாகிய ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் என்று கூறும் திருப்பாடலுக்கு கவனமுடன் செவிமடுப்போம். உங்கள் பதிலாக, ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. 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 பசும்புல்வெளி மீது என்னை அவரிலே பாரச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்துவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கு அஞ்சிடேன். கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே நாயர், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் அருள் நலமும் பேரன்பு என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. புனித ஜோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, திருவசனங்கள் 1 தொடக்கம் 10 வரை. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுக்கொட்டிலுக்குள் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கு செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டி செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவருக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடி போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை.
மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோர் மீட்பு பெறுவர். அவர்கள் உள்ளே போவார்கள், வெளியே வருவார்கள், மேய்ச்சல் நிலைத்து கண்டு கொள்வார்கள். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இந்நற்செய்தியில் இயேசு கூறுவது நல்ல ஆயன் 10ஆம் அதிகாரத்தில் உள்ளது. இதன் பின்னணி 9ஆம் அதிகாரத்தில் பிறவியில் பார்வையற்றவர் பார்வை பெறுதல் அதில் தொடங்குகின்றது. இயேசு பிறவியிலேயே பார்வையற்றவரை பார்வை அளிக்கிறார். உமிழ்நீரில் சேற்றையும் கலக்கி கண்ணில் பூசி சீலோவாமில் கழுவ சொன்னார். பார்வை கிடைத்தது. பிச்சை எடுத்தவருக்கு பார்வை கொடுத்ததால் பரிசேயர் கேள்விப்பட்டு இயேசுவை எதிர்க்கிறார்கள். இயேசு பாவத்தில் வாழ்கிறவர் பார்வையற்றவர் என்று கூறுகிறார். இந்த பின்னணியில் இயேசு நானே நல்ல ஆயன் என்று கூறும் இன்றைய நற்செய்தி வருகிறது. நற்செய்தியில் இயேசு நல்ல ஆயன் என்று சொல்லுகிறார். ஆடுகளுக்கு வாயில் நானே என்கிறார். இயேசு நல்ல ஆயன் என்று சொல்லும் போது ஆயனுக்கு ஆடுகள் செவிமடுக்கும். ஆடுகளுக்கு ஆயனை தெரியும். பொய்யான ஆயன் வந்தால் அந்த ஆடுகள் ஓடி போய்விடும் என்று தன்னை நோக்கி வருகிறவர்கள் உண்மையான ஆயனை கண்டு கொண்டவர்கள் என்றும் அன்று கூறுகின்றார். மீண்டும் இயேசு ஆடுகளுக்கு வாயில் என்கிறார். இயேசு தன்னை மேய்ச்சல் நிலத்திற்கான நல்ல பாதைக்கான வாயில் என்றும் தன்னூடாக வருகிறவர்கள் நிறைவான வாழ்வு கிடைக்கும் என்றும் சொல்லுகின்றார். இந்த பகுதியில் இயேசு தான் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை சொல்லுகின்றார். நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்று கூறுகின்றார். இது நடப்பது இயேசுவின் எருசலேம் பயணத்தில் என்பதை மனதிலிருந்து இந்நற்செய்தியை தியானிப்போம். இன்றைய நற்செய்தி எனக்கு தரும் செய்தியானது. இந்நற்செய்தி என் விசுவாசத்தை ஆழப்படுத்துகின்றது. இயேசுவை நல்ல ஆயன் என்று நான் உண்மையாக உணர்ந்து வாழுகின்ற போது இன்றும் கைவிடாத அப்பாவாக நிறைவான வாழ்க்கைக்கு என்னை கூட்டி செல்லுகின்றார். இயேசுவோடு நான் இருக்கும் போது அவரே வாயிலாக இருந்து தவறான வழியில் நான் செல்லாமல் தடுத்து சரியான வழியில் என்னை செல்ல வழி நடத்துகிறார். இயேசுவோடு நான் இருக்கும்போது என்னை தொட்டு எனக்கு பார்வை தந்து நம்பிக்கை தந்து பாவத்திலிருந்து மீண்டும் வர ஒரு தாயாக என்னோடு இருக்கிறார். ஆகவே இன்றைய நற்செய்தி நல்ல ஆயனின் தியாக அன்பிலே நம்பிக்கை வைத்து வாழ என்னை அழைத்து நிற்கின்றது. இந்நற்செய்தியின் படி இயேசு எமக்கு தரும் செய்திகளை பார்ப்போம். இன்றைய நற்செய்தியில் இயேசு சொல்லுகிறார், என் ஆடுகளுக்கு என்னை தெரியும் என்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்களும் இயேசுவின் ஆடுகள் என்று சொன்னால் அவரை எந்த அளவுக்கு தெரியும் என்பதை சிந்தித்து பாருங்கள். இன்றைய உலக வாழ்வில் இயேசுவை தேடாமலே தம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்பவர்கள் அதிகமாக காணப்படுகின்றனர். இயேசுவின் ஆடுகளுக்கு இயேசுவை தெரியாமல் இருக்கின்றதை என்ன செய்ய முடியும் என்பதை சிந்திப்போம். இயேசுவே ஆடுகளுக்கு வாயில் என்று சொல்லுகிறார். இந்த தவறான வாயில் வழியே சில ஆடுகள் செல்லுகின்றன. பாஸ்கா திருப்பலியில் காலமும் நேரமும் கடவுளுடையது என்று சொன்னோம். ஆனால் நல்ல நேரம் நல்ல நாள் தனி மனித ஜாதகம் என்று கடவுளை அவமானப்படுத்தும் தவறான வழியில் பலர் செல்கின்றோம் அல்லவா? குடி, போதை, களியாட்டம் என்று கடமைகளையும் நோக்கத்தையும் தவறி வாழ்கின்றோம் அல்லவா? அன்பு என்னும் வழி இருக்கின்ற போதும் அதிகாரமும் அகங்காரமும் இன்றும் நம் குடும்பங்களையும் பங்கையும் அழித்து கொண்டிருக்கின்றது அல்லவா? அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நல்லாயன் ஞாயிறு. அந்த ஆயனின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இறையழுத்தல் ஞாயிறு. நல்லாயனின் பணியாளர்களின் பணியாளர்களாக தன்னை அர்ப்பணிக்கின்றவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும், அர்ப்பணித்தவர் உண்மையாக பணி செய்ய அவர்களுக்காக செபிப்போம். இயேசுவே நல்லாயன் என்ற நம்பிக்கையோடு ஞாயிறு நோக்கி பயணிப்போம்.
அன்பான தந்தையே இறைவா, நல்லாயனாக இருந்து எம் எல்லோரையும் காத்து வழிநடத்தும் அன்பிற்கு நன்றி கூறுவோம். மேலும் ஆண்டவரே, தொடர்ந்து எம் குடும்பங்களையும் நல்லாயனாகவே காத்து அனைத்து தீமையிலும் இருந்து காப்பாற்றி இறைவனின் வழியில் எம் எல்லோரையும் வழிநடத்தியருளும். இவற்றையெல்லாம் எம் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மாசில்லாமல் உட்பவித்த தேவ மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக மன்றாடும். மாசில்லாமல் உட்பவித்த தேவ மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக மன்றாடும். மாசில்லாமல் உட்பவித்த தேவ மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக மன்றாடும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக காத்து வழி நடத்துவாராக. ஆமென். ஞாயிறு நோக்கி நடப்போம், இறை வார்த்தையை உயிராக்கி இறைவனை வாழ்வாக்கி வாழ்வோம். வாருங்கள், இறை வார்த்தையை அறிந்து அன்பு செய்து சாட்சிகளா